ஒரு நாள் தெனாலிராமன் இருக்கும் கிராமத்துக்கு ஒரு துறவி வந்தார். கிராமத்தினர் அனைவரும் அவரை வணங்கி ஆசி பெற்றனர். துறவியின் ஆசியால் தான் நாம் சந்தோஷமாக வாழ்கிறோம் என்று அவர்கள் பேசிக் கொண்டிருந்தனர். இதை பார்த்த தெனாலிராமன் துறவியிடம் சென்று, உங்கள் ஆசியால் தான் மக்கள் சந்தோஷமாக வாழ்கிறார்களா, இல்லையெனில் அவர்கள் தங்கள் உழைப்பால் வாழ்கிறார்களா என்று கேட்டார். அதை கேட்ட துறவி, தம்பி, உன்னிடம் நல்ல அறிவிருக்கிறது. அந்த அறிவுக்கு நீ காளி தேவியிடம் வரம் பெற வேண்டும். நான் உனக்கு ஒரு மந்திரம் சொல்லிக் கொடுக்கிறேன், அதை சொல்லி தேவியை வேண்டு என்றார். தெனாலிராமனும் அந்த மந்திரத்தை கற்றுக்கொண்டு காளி தேவியின் கோவிலுக்கு சென்று தவம் செய்தான். அவன் தவத்தில் மகிழ்ந்த காளி தேவி அவன் முன் தோன்றியது. பல முகங்களுடன் இருக்கும் அந்த தெய்வீக உருவத்தை பார்த்தும் பயப்படாமல் தெனாலிராமன் சிரித்தான். காரணம் கேட்டபோது, ஒரு மூக்குடன் இருக்கும் எனக்கு சளி வந்தால் கஷ்டம், உங்களுக்கு இவ்வளவு மூக்குகள் இருக்கிறது, நினைத்தாலே சிரிப்பு வருகிறது என்றான். இதை கேட்டு காளி தேவியும் சிரித்தது. பின்னர் என்ன வரம் வேண்டும் என்று கேட்டது. அதற்கு அறிவும் செல்வமும் இரண்டும் வேண்டும் என்றான் தெனாலிராமன். உடனே 2 கிண்ணங்களில் ஒன்றில் செல்வமும் மற்றொன்றில் அறிவும் உள்ள பாலை காட்டி ஒன்றை தேர்ந்தெடுக்க சொன்னாள் காளிதேவி. ஆனால் தெனாலிராமன் புத்திசாலித்தனமாக 2 கிண்ணங்களையும் ஒன்றாக கலக்கி குடித்தான். அதை பார்த்த காளிதேவி ஆச்சரியப்பட்டாலும், நீ உனது அறிவினால் பிற்காலத்தில் பேரும் புகழும் பெற்று சிறந்த விகடகவியாக விளங்குவாய் என்று ஆசி வழங்கிவிட்டு காளிதேவி மறைந்தது.